ஒரு பர்டிகுலரா பிக்னிக் போனா டு எ பிக்னிக். இது பொதுப்படையா சொல்றது. when people go on a picnic, நம்ப முடியலல்ல, people go on a picnic, நோட் பண்ணிக்கிங்க. go on a எவ்வளோ இங்கிலீஷ் படத்துல இது வரும். அது கூர்ந்து கவனிச்சா தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். go on a picnic. 83. Go on a picnic, they On a always picnic, eat a lot. காமனா சொல்றது. Yes, sir. Boys and girls go to dancing. நாளையும் படிங்க, படிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. Sir, the boys and girls go to dancing. எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? With this. Go with. எப்படி வரும்? டான்சிங்கோட எப்படி போவீங்க? Boys and girls. எப்படி போவீங்க? So go dancing. Go dancing, go flying, go eating. Go That's all. dancing. அவ்வளவு போயிடுங்க அப்படின்னு. டான்சிங்கிறது நவுனுங்க. கோ ஒண்ணுமே இல்ல. சி நோட் பண்ணிக்கங்க. கோ டான்சிங்னே எழுதிக்கங்க பின்னாடி. நீங்க படிக்க படிக்க ஒவ்வொரு டெக்ஸ்டையும் படிக்க படிக்க அவ்வளவு நெருக்கமா வந்துரும். Boys and girls go dancing. Okay. 85. When do you take On ஏவா பியா சியா டியா? B said. இல்லையே, டேக் ஆன்னா வேற மீனிங். when do you take your wristwatch? உங்க ரிஸ்ட் வாட்சை எப்ப கலட்டுவீங்கன்னு கேக்குறாங்க. take off your wristwatch. எந்த ஆஃப்? D. A sir. ஏ ஆஃப். OFF. டேக் ஆஃப். Take off. ரெண்டு மீனிங். ஒண்ணு வந்து கிளம்புறது, மேல பறக்க ஆரம்பிக்கிறதுக்கும் டேக் ஆஃப், ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுதுப்பாங்க. இன்னொரு டேக் ஆஃப்ங்க கலட்டுறது, ஷர்ட்டை கலட்டுறது, இல்ல கை கடிகாரத்தை கலட்டுறது. டேக் அவுட்னா என்ன தெரியுங்களா? வீட்டுல வச்சிருக்க வாட்சை வெளில எடுத்துட்டு போறது. சோ டேக் அவுட் வராது. டேக் ஆஃப் வந்து அந்த ஆஃப் வந்து ப்ரிப்போர்ஷன் உடைய வராது. டேக் ஆஃப் வந்து இது அட்வர்ப், கலட்டுறது. டேக் ஆஃப். டேக் ஆன்னா, டேக் ஆன் அப்படின்னா அவனை சந்திக்கிறது. கேன் யூ டேக் ஆன் ஹிம் அப்படின்னா அவனை எதிர்கொள்ள முடியுமா? அதுக்கு மீனிங்கே வேற. எதிர்கொள்றது. இங்க எதிர்கொள்றது வராது. டேக் ஆன் ஹிம்னா அவனை ஹேண்டில் பண்ணு. 86 கேர்ஃபுல். I will phone On you tomorrow. To At you. இந்தியன்ஸ் வந்து இதுல தப்பு பண்ணுவோம். 2 எக்ஸ்ட்ரா போடுவோம். எப்ப பார்த்தாலும் 2 போட்டுக்கிட்டே இருப்போம். I will phone on you tomorrow. I will phone you tomorrow. I will முடிஞ்சு phone போச்சு. tomorrow. I will phone you tomorrow. ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், பிரிட்டிஷா இருக்கட்டும். I will phone you tomorrow. I will call you ன்றது போல I will phone you. அவ்வளவுதான். I will call you, phone you. I will ஒண்ணுதான். phone you. I will phone you tomorrow. Or Our village village. lies. Our village lies past Yeah, two high இதெல்லாம் முக்கியம். I will mountains. phone you tomorrow வந்து கேஷுவலா பேசுவாங்க. I will phone to you Phone you tomorrow சொல்லாதீங்க. குறிப்பா Phone you ஃபாரின் tomorrow. Our village lies between two high mountains. இன்னொரு சொல்லுங்க. 87. Our village lies between two high mountains. சூப்பர். ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணாக்க 2, 3 2க்கு மேல கம்பேர் பண்ணா among. 2ங்கிறப்ப நல்லா பாத்தீங்க. 2 ஹை மவுண்டன்ஸா கம்பேர் பண்றாங்க. பிட்வீன் 3 இருக்கு. அதுக்கு நடுவில் இருக்குதுன்னா இது வந்து இடையில். பிட்வீன்னா இடையில், அமங்னா நடுவில். சோ சூப்பரா சொன்னாரு. பிட்வீன். 88. You may write With a pen or a pencil. இது முன்னாடி பார்த்ததுதான். நீங்க அருமையா அந்த லாஜிக்கு கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வரலாம். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா சரியா இருக்கும். You may write in a pen or in a pencil. அது நம்ம எப்படி பண்ணுவோம்? நம்ம தமிழ் படிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தமிழ் படுத்தணும். நான் என்ன சொன்னேன்? நைஃப்க்கு என்ன சொன்னேன்? ஸ்பூனுக்கு என்ன சொன்னேன்? With தான் ரெண்டுமே. pen or with a pencil. ஏன்னா கையையும் யூஸ் பண்றோம். வெறும் பேனா மட்டும் யூஸ் பண்ணல. பென்சில் மட்டும் வித். சரிங்களா? யூ மே ரைட் பை a pen வச்சுக்கோங்க.
அந்த பேனா தனியா அது பாட்டுக்கு எழுதுற மாதிரி ஆயிடும் இல்ல. கை நம்ம நைஃப் யூஸ் பண்ணோமே, ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் பேனாவையும். சோ ரைட் இன் பேன் கிடையாது, இன்னு இல்லு அந்த இதுல போட்டக்கூடாது. வித் அ பென் ஆர் வித் அ பென்சில். The pencil. Okay. அது பெரிய விஷயம் அது. இது 3வது வாட்டி வருது, இது இன்னைக்கே 3வது வாட்டி இந்த கான்செப்ட் வருது. அந்த நைஃப்ல இருந்து ஸ்பூனை தூக்கி போட்டு நைஃபை தூக்கி போட்டு இப்ப பென் பென்சிலை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதை கரெக்டா பாத்தீங்கன்னா போதும். 89. I woke up at 5 Up o'clock. at 5 o'clock. In the morning. In the morning. I woke In up the at morning. 5 o'clock in the இந்த morning. ரெண்டுமே நம்ம பாத்துட்டோம், ரெண்டுமே பாத்துட்டோம். ஒரு பர்டிகுலர் டயத்தை ஒரு பாயிண்ட்ல சொல்றப்ப அட்டு இந்தன்னா மார்னிங் தான், இந்த ஆஃப்டர்நூன் தான், இந்த ஈவினிங் தான். On the பிரமாதம். spring. பாருங்க, இந்த என்ன யாரு என்ன கொஸ்டின் செட் பண்ணாலும் நீங்க கணக்கிடுவீங்க. 90. The weather is pleasant here On the spring. on the spring. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமே. In the அது எதுக்கா நல்லா பாருங்க. இந்த சம்மர் எழுதிக்கிங்க, இந்த ஸ்பிரிங், இந்த இந்த summer, ஆட்டம், season. இந்த வின்டர். பாருங்க எவ்வளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த லாஜிக் வந்துடும். இந்த சம்மர், இந்த வின்டர், இந்த ஸ்பிரிங், ரைட். The spring. இந்த ஆட்டம், இந்த ஃபால், அமெரிக்கன்ஸ் வந்து ஃபால்பாங்க. இந்த ஃபால், பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் வந்து இந்த ஆட்டம் போகணும். ஆட்டம் இந்த 4 சீசன் தான். 4 சீசனுக்கு முன்னாடி இன்னும் வரும், வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் வரும், மாசத்துக்கு முன்னாடி இன்னும் வரும், மார்னிங் முன்னாடி In August 20. ரைட். நல்லா பார்த்தா தெரியும். அந்த குரூப் உங்களுக்கு இன்னும் Okay, sir. வந்துருது. நவ் That's right. 91. ஈஸி That's right. ஈஸி. on His August. birthday is on August. ஒரு கிழமைய On- சொல்றாங்க. ஆண், அருமை அருமை அருமை. 92. They meet at நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் இத ஒரு மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன், நான் பேசுறப்பே ஒண்ணு சொல்லியிருக்கேன். இஸ்தான்புல் சிட்டி பேரு, இஸ்தான்புல் சிட்டி பேரு. 2 in. They met in Istanbul. அதான் இஸ்தான்புல் வந்து சிட்டி பேரு. இன்னு வரும். they meet in வருஷத்துக்கு in முன்னாடி என்ன வரும்? வருஷத்துக்கு Istanbul. முன்னாடி என்ன வரும்? They met in Istanbul meet in Istanbul in 1980. ரெண்டுமே இன்னுதான் முடிஞ்சு போச்சு. in 1989. நான் இப்பதான் சொன்ன, வருஷத்துக்கு முன்னாடி இன்னு, சிட்டிக்கு முன்னாடி இன்னு முடிஞ்சு போச்சா? They met in Istanbul in 19. எந்த கொம்பனாலையும் இது தப்புன்னு சொல்ல முடியாதா? நிச்சயம் சொல்ல முடியாது. இன் அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க அவ்வளவுதான், நீங்க தான் ராஜா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும். 2 இன்னு வருமா? கட்டாயம் வரும். வருஷத்துக்கு முன்னாடி இன்னு, சிட்டிக்கு முன்னாடி இன்னு. 93. நோட் பண்ணிக்கங்க, டைம் எடுத்துட்டு நோட் பண்ணிக்கங்க. இதை நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் நல்லா இருக்கும். Yes, sir. Yes, sir. We are leaving to Paris on Sunday. Okay. On Paris. Sunday. ஆன் சண்டே முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அப்படியே அடிக்கலாம், வேற எதுவுமே பார்க்கணும். எப்படி அடிச்சாரு பாத்தீங்களா? அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்க கான்செப்ட் ஸ்ட்ராங். 94. Sir, For 5 minutes. sir 93 என்ன சார் வரும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாமே தான். Sir, 92, sir. 92 இன் ரெண்டுமே இன். 93 ஆன். 94 டைம் எடுத்துக்கோ. 94 அழகா சொன்னாரு அவரு. Sir, for 5 minutes. அவ்வளவுதான். அந்த ஒரு பீரியட் சொல்றாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. ஃபார் இதான் கான்செப்ட். அல்வா தூண்டு வந்து நிக்கும் பாருங்க. ஃபார் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபார் 2 years, ஃபார் 5 minutes, ஃபார் 1 minute, ஃபார் 30 seconds, ஃபார் 1 second. இந்த பீரியட சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஃபார் தான். Okay. அருமை அருமை. அதான் Get கான்செப்ட். on the bus. யா, சூப்பரா சொன்னாரு. 95. Get on the bus. It is about to go. கெட் ஆன் த பஸ் முடிஞ்சு போச்சு. த பஸ் வந்து கிளீனா போட்டாரு. கெட் ஆன் த பஸ் முடிஞ்சு போச்சு. நல்லா நோட் பண்ணீங்க. டைம் எடுத்துங்க. Are you going to Are you going to study? study in the afternoon or at night? அவ்வளவுதான். நம்ம எல்லாமே கையில வச்சிருக்கோம். பாருங்க, இந்த டூல கருவி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த பொருள் வச்சிருக்கோமா கையில, யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். முடிச்சு போச்சு பாருங்க. இந்த ஆஃப்டர்நூன் ஆர் அட் நைட். நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த ட்ரெஸ் 97. இது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். Wonderful On time at the on party. Sunday. No, in At Sunday night. on Saturday. Sorry, Saturday night. கேவும் வந்து நைட்டும் வருது, ரெண்டை மிக்ஸ் பண்ணி வருது sir. நைட்டு வராது, டேக்கு வர்றதுதான் வரும். ஃபர்ஸ்ட் வந்துருக்கு பாருங்க. மண்டே மார்னிங் பாத்தீங்களாங்க? ஞாபகம் இருக்கா? ஒரு இடத்துல மண்டே மார்னிங் பார்த்தோமா? ஆமா sir. ஆன் மண்டே Yes, sir. மார்னிங் பார்த்தோமா? இங்க On Monday. சாட்டர்டேவை தான் நீங்க On எடுத்துக்கணும். Sunday night. On Saturday night. Saturday night. அவ்வளவுதான். On அடிச்சு சொல்ல நீங்க
Fuel is a source of energy. Fuel is a source of energy. Fuel Yeah. is the source. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அவ்வளவுதான். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபார்ம் நம்ம போட நமக்கு டெம்டேஷன் வரும், போடக்கூடாது. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சார் 97 என்ன சார் 48 சாட்டர்டே தானே? பார்ட்டி ஆன் On. சாட்டர்டே. அந்த டேஷ்க்கு அப்புறம் பாருங்க, சாட்டர்டே வருது பாருங்க. ஓகே ஓகே ஓகே. நைட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்களா சார்? இல்ல, அதனாலதான் சொல்றேன். அங்க மண்டே மார்னிங் மென்ஷன் பண்ணாங்களே, மண்டே மார்னிங் நம்ம விட்டுட்டோம் பாருங்க. ஆன் மண்டே மார்னிங் போட்ட பாத்தீங்களா? என்னன்னா டே, எந்த டே அப்படின்னு மென்ஷன் பண்ணா அந்த டே தான். சோ அட் சாட்டர்டே நைட் வராது, ஆன் சாட்டர்டே நைட். சூப்பரான கேள்வி. ஆக்சுவலா முக்கியமான ஒரு கேள்வி அது. அது எப்படி வெறும் நைட் வந்து அட்டு பாருங்க, மிட் நைட் வந்து அட்டு, வெறும் நைட் வந்து அட்டு. ஆனா சாட்டர்டேன்னு டேவை போட்டீங்கன்னாக்கா அது வந்து ஆனா மாறிடுது. 99 100 இன்னும் முடிஞ்ச அளவு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணலாம். வில் கோ வித் 99. நல்லா பாருங்க. George Bell. broke his George Bell. Fell off. ஏவா பிஎஸ்சியா டியா? See, sir. தட்ஸ் ஆல். fell off a wall. வால்ல இருந்து Fell off a wall. அடிச்சு வெளில விழுந்துட்டாரு. fell off a wall. fell off a wall இந்த Fell off a wall and broke his leg. Broke his அவ்வளவுதான். Can see. Sir, end of sir. ரெண்டு ஆஃப். OWF. double off. OWF. OWF. OF. 100. நல்லா பாருங்க. In the future, In the people will In the be future, people living on pills. இது என்னன்னு புரியுதுங்களா? லிவிங் ஆன் ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபியூச்சர் சூப்பரா சொன்னீங்க. நம்ம எல்லாரும் மாத்திரை போட்டுட்டு தான் சாப்பிட போறோம். யாரும் ஹோட்டலே வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம். யாரும் ஹோட்டலுக்கே போக மாட்டோம் அப்படின்னு. சோ இந்த ஃபியூச்சர் பீப்புள் வில் பி லிவிங் ஆன் பில்ஸ். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. லிவுக்கு அப்புறம் ஆன் வருது பாருங்க, அப்புறம் இந்த ஃபியூச்சர் வருது. ரெண்டு ப்ரொபோஷன் அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, லிவ்டு இன்னு வருது பாத்தீங்களா? ஏன் தெரியுங்களா? அங்காரா சிட்டி. அது Lived in சிட்டி. city. அருமை அருமை. நீங்க ரெண்டு டேஷோட ரெண்டு பார்ட்டியும் They பாக்கணுங்கிறது lived in அவ்வளவு Ankara. முக்கியமான in ஒரு sir. விஷயம். Okay, Ankara in 1992, 1993. In 2. இப்ப சொல்லுங்க, எனக்கு கரெக்டா சொல்லணும். எதுக்கு இன்னும் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வருஷம் வந்ததுன்னா, ஆனா இன்னொரு வருஷம் இருக்கே. From Ankara. From first From- from ரெண்டு டேஷ் From- இருக்கு. Next, ரெண்டு டேஷ் இருக்கு. till, அப்ப till. இன்னும் வராதே. Till. B sir வரும். படிச்சு சொல்லுங்க ஃபுல்லா. பியா டியா? B. பி. பி Sir, B, B, B. டாக்னு சொல்றீங்களா? பியா? ஏ பி. Raj Karti B. ஏ பி. வேற எதுவுமே வராது. பி தான் வரும். From 1990 to Till டில்லுக்கு nine- போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க மேட்ச் பண்ண முடியாது பாருங்களேன். வேற எதுவுமே முடியாது பாருங்க. இது வந்து இன் 1990 ஃப்ரம் தானே வரும். இந்த இடத்துல இன்னும் வராது. ஏன்னா ரெண்டு வருஷம். சோ ஆன்சர் வந்து பி. ரொம்ப சிவசங்கரி நினைக்கிறேன் தைரியமா சொன்னாங்க. திருப்பி பி. சூப்பர், குட் ஜாப். Okay. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ற விஷயம். இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணலனாலே தப்பு வந்துடும், கான்பிடன்ஸ் வந்துடும். தப்பு பண்ணல நம்ம தெரிஞ்சாலே அந்த கான்பிடன்ஸ் வந்துடும், தைரியமா வரும். சூப்பரா சொன்னாங்க. இது அழகா சொன்னாரு ராஜ்கார்த்தி சார். 2 3 வாட்டி சொன்னாரு. 10 years வந்திருக்கா, ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டுலாம். For 10 years. அவ்வளவுதான். இந்த பீரியட சொல்றாங்க பாத்தீங்களா? 102 ஃபார். அப்படியே எழுதிக்கீங்க, குயிக்கா எழுதிக்கீங்க. 3 நிமிஷம் இருக்கு. ஒரு 4-5 கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சது. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா Have been living in The bridge will be finished since 2 months. It should be போயிடுச்சா? finished. For the bridge will be finished. for We have been living in Ankara. Finished for sir. போயிடுச்சு. அந்த 2 months டைம்னு சொல்றாங்க. 2 months நிப்பாட்டல. 2 months. the bridge will be finished ஃபார் எப்படி வரும்? ஃபார் வராது. in Sir, இன்னுதான் 2 months டைம். ஒரு டைம் ஃப்ரேம் அப்படியே மார்னிங் ஆஃப்டர்நூன் அப்படியே போட்டு 7 சுருக்கிறாங்க. o'clock. in 2 months டைம். ரொம்ப Okay. கேர்ஃபுல். Bridge will be finished. Will be finished. இங்க பாருங்க, 7 o'clock முன்னாடி அட்டே வரல. நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா Bye. நீங்க பாருங்க. சொல்லுங்க. I will be home by 7 o'clock. அவ்வளவுதான். பை தான். 7 மணிக்குள்ள வந்துருவேன். அட்டுனா 7 மணிக்கு வருவேன்.
பையன்னா 7 மணிக்கு முன்னாடியே வந்துருவேன். எதா இருந்தாலும் சரிப்பா 7 மணிக்கு மேல ஆகாதுப்பா, அதுக்கு முன்னாடியே வந்துருவோம்ப்பா. இந்த இடத்துல அட்டு இல்லைன்னு ஐயோ அட்டு இல்லைன்னு நினைக்க வேணாம். பை இருக்காரு, அவர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவாரு. So Don't hurry, the train will don't not hurry, train won't leave Don't hurry, the train won't until leave. 5:50, until அருமை. until Until 105 வந்து C. Super answer. Have been in this class. I have been in this class. I have been in this class. இந்த கிளாஸ்ல since the beginning. அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் அடிக்கிறாங்க. Since the beginning. Since the beginning, இந்த பாயிண்ட் இன் டைம் தான். அருமையா ஆன்சர் பண்ணாரு. இந்த கான்செப்ட் மட்டும் இருந்ததுன்னா நீங்க எல்லா அந்த கரெக்ட் ஆன்சர் மட்டும் Since the வச்சுட்டு beginning of the பாக்கி semester. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். They live in Western Avenue. They live in. ஆஹா 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 ஆஹா. இன்னும் வராது. அவென்யூ, ரோடு அப்படின்னு வந்தாரு. On வெஸ்டர்ன் எண்ட் அவென்யூ. ஆன் Okay. அவென்யூ. நீங்க எழுதுங்க சொல்றேன். 150 Live on West End Avenue. ஆன் அவென்யூனா ரோட் மாதிரி நமக்கு தெரிஞ்சதானே. அட்ரஸ்ல அவென்யூ போடுவாங்கல்ல, இந்த ரோடு இந்த அவென்யூ. சோ ஆன். So Lee works in Mr. Lee works 108. in Mr. Lee works in sector 60. அந்த நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க. நம்பர் போட்டுருக்காங்க. டோர் நம்பர் போட்டா எழுதிக்கங்க. டோர் நம்பர் போட்டா அட்டு, டோர் நம்பர். ஸ்ட்ரீட் நேம் போட்டா ஆணு. புரியுதுங்களா? ஸ்ட்ரீட் நேம் போட்டா ஆணு. டோர் நம்பர் போட்டா டோர் நம்பர் போட்டா அட்டு. அந்த பாயிண்ட்ல புரியுதுங்களா? அட்டு. அது புரியுது ஏன் அட்டு வருதுன்னு. டோர் நம்பரு மூன்ஃபிளீட் ஸ்ட்ரீட்ல இது ஸ்ட்ரீட் அது பொடி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல 66 போட்டாங்க பாருங்க. அட்டு. இப்ப புரியுதுங்களா ராஜ்காந்த் சார்? புரியுதுங்களா? Yes sir. அவ்வளவுதான் அந்த பாயிண்ட் இன் டைம். இது நீங்க ஆன் இன் அட்டை நீங்க கொண்டு வந்துட்டாலே போதும். He sat careful. He sat at the back of the car. Behind. He sat at the behind. கார் வந்து க்ளோஸா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. கார் வந்து க்ளோஸா இருக்குது. சரிங்களா? கார் வந்து க்ளோஸா இருக்கும். இந்த க்ளோஸுக்கு இந்த பேக் ஆஃப் த கார் எழுதிக்கணும். அது அப்படிதான். இப்ப பாருங்க, இந்த போட்டுமாங்க. போட்டு சின்னதா இருக்கா, ஆனா ஆன் தி ஷிப்மாங்க. ஷிப் வந்து ஓபனா இருக்கும். ரைட்? இப்ப என்ன அப்படின்னா he sat in the back of the car தான். அட்டு வராது. ஏன்னா பேக்ல 2-3 சீட் இருக்கு. 2-3 சீட் இருக்கலாம். ஒரு சீட் 2-3 சீட் இருக்கலாம். ஒரு சீட்னா பரவாயில்ல. 66னா ஒரு வீட்டு நம்பர் தான். ஒரு வீட்டு நம்பர் தான். சோ இந்த பேக் ஆஃப் த கார். 110. How did you enjoy your vacation in Europe last summer? அவ்வளவுதான். சம்மர் வந்துருச்சு. சம்மர் வந்துருச்சு. யூரோப் லாஸ்ட் சம்மர். இன் யூரோப் பெரிய கான்டினென்ட். சிட்டிக்கே இன்னுதான் போடுவோம். கான்டினென்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? கட்டாயமா இன்னுதான் போடுவீங்க. சூப்பர். இப்ப புரியுதுங்களா? இன்னுங்கிறது பெருசு. அதுக்கு கீழே ஆணு, அதுக்கு கீழே அட்டு. புரியுதுங்களா? இன் ஆன் எழுதிக்கிறீங்களா? ஒரு பிக்சர் மாதிரி போட்டுங்க. இன் வந்து டாப்ல இருக்கும். ஆண் வந்து அதை விட சின்னது. அட்டு வந்து அதை விட சின்னது. இன் ஆன் அட் அப்படிதான் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இன் ஆன் அட். இன்னும் வந்து பெரிய ஊரு. ஆண் வந்து அதுக்கு கீழே உள்ள ஒரு ஸ்ட்ரீட். அதுல உள்ள வீட்டு நம்பர் வந்து அட்டு. அப்படி ஞாபகம் வச்சுங்க. இன் ஆன் அட். இது டைம் அண்ட் ஸ்பேஸ் எழுதிக்கிங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ். டைம் அண்ட் ஸ்பேஸ் ஸ்பேஸ்ங்கிற இடத்துக்கு பெருசு, சின்னது, ரொம்ப சின்னது. டைம் இருக்கு இல்லையா? டைம் பாருங்க. இன் 1989 அதுல ஆன் வந்து மண்டே. அந்த மண்டேல 8 PM 8 PMனா அட்டு. அது புரியுதுங்களா? டைமுக்கும் இன்னான் அட்டு தான். ஸ்பேஸுக்கும் இன்னான் அட்டு தான். எழுதிக்கிங்க. டைம் இன்னான் அட், ஸ்பேஸ் இன்னான் அட். ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அவ்வளவுதான். ஒரு வாட்டி நீங்க போயிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். கோயம்புத்தூர் டு சென்னை போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த வாட்டி எப்படி போறதுன்னு பக்காவா தெரிஞ்சிடும். இன் ஆன் அட் டைமுக்கும் சரி, ஸ்பேஸுக்கும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். சோ 9:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேல உங்களை புல் பண்ண விரும்பல. பட் டெஃபினட்டா எங்க விட்டோமோ அங்கேருந்து நம்ம பிடிச்சுக்கலாம்.
உங்களுக்கு வந்து புதன்கிழமை மிஸ் பண்ண வேணாம் கிளாஸ். இதை இது பண்ணி இதை பேச்சுல நம்ம கொண்டு வரதை பார்ப்போம். நீங்க இன், ஆன், அட், பை, ஃபார், ஃப்ரம், அன்டில், பை எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நிறைய பார்த்துருக்கோம். நூற்றுக்கணக்கான சென்டென்ஸ் எழுதிருக்கீங்க. கட்டாயமா கண்டினியூட்டி விட்டு போகாத அளவுக்கு அடுத்த கிளாஸ் எப்பயும் ஆப்சென்ட் ஆக வேண்டாம். அது மூலமா நம்ம பேச்சு கொண்டு வரலாம். ஸோ இது இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு பெரிய லெசன் முடிஞ்சது. இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான லெசனா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா மனசுல நிற்கும். இல்லைன்னா மனசை விட்டு போய் விடும். ஸோ மைண்டை உங்க கைக்கு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க பை ரிவைசிங் இட். சரிங்களா? சோம்பேறித்தனம் மட்டும் பார்க்காம அந்த 100 சென்டென்ஸுக்கும் அந்த டேஷ் போட்டு அண்டர்லைன் போட்டு பண்ணிக்கோங்க. நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த 100 வாக்கியத்தையும் எனக்கு படித்து அனுப்ப வேண்டும். எனக்கு அருமையா அழகா ஆடியோ கட் பண்ணுங்க, அனுப்புங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால உங்களை நான் புதன்கிழமை சந்திக்கிறேன். Thank you, sir. நன்றி. Thank you, sir. நன்றி. Thank you. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you very much. Thank you very much.